Hi friends, welcome back to our Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த vlog வந்து நான் ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்ததுங்க. இந்த டே எனக்கு கொஞ்சம் வந்து சேடாவே போச்சு அப்படினே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6:30க்கு மேலே தாங்க எந்திரிச்சேன். எந்திரிக்கையிலே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப சேடுன்னே சொல்லலாம். தூங்கிட்டு இருக்கையில் பார்த்தீங்கன்னா பாப்பா கை தான் லேசாக வந்து கம்மல் மேலே பட்டுச்சு. கம்மல் வந்து உடஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப ஆசையாக வாங்கி இந்த ஜிமிக்கி உடஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சோடனே கொஞ்சம் அப்செட்டாகவே இருந்தேன். மணி இருந்துட்டு எப்படி அது உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார். பாப்பா வந்து லைட்டாக வந்து காதில் வந்து கை தான் வந்து இடிச்சா, ஆனால் கம்மல் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும் போல், இதை கண்டிப்பாக மாற்றணும், கடைக்கு இன்னும் 1 மந்த்து கூட ஆகலை, அதுக்குள்ளே பாரு எப்படி உடஞ்சிருச்சுன்னு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே வந்து மனசு கஷ்டமாக இருக்கும். நம்ம ஆசையாக வாங்கின ஒரு பொருள் வந்து இந்த மாதிரி உடஞ்சிருச்சுனாவோ இல்லை மிஸ் ஆயிடுச்சுனாவோ எவ்வளோ வருத்தமாக இருக்குது. எனக்கு அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு அந்த அன்னைக்கு காலையில் டே எனக்கு ஸ்டார்ட் ஆகலையே. நீங்கள் கூட நினச்சிருக்கலாம், நீங்கள் எல்லாம் நகை வீடியோ போட்டிங்கல்ல அதனால தான் அப்படி அப்படின்னு சொல்லி கூட நினச்சிருக்கலாம். பட் வந்து நகை வீடியோ எடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு வந்து இந்த மாதிரி உடஞ்சிருச்சு. நான் வந்து வீடியோ பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் எடுத்த விலாக் இல்லை இது, ஃப்ரைடேவே நான் எடுத்த விலாக் இது. நிறைய பேர் எனக்காக அக்கறையாக சொல்லியிருந்தீங்க, அந்த மாதிரிலாம் ஜுவல்ஸ் எல்லாம் வந்து பப்ளிக்காக வந்து நீங்கள் வீடியோஸ்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து இனிமேல் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஏன்னா நாங்கள் வந்து எல்லாத்தையும் அடகு வைக்க போகிறோம் அப்படின்றனால மட்டும்தான் நான் வந்து வீடியோஸ்லேயே காட்டினேன். ஏகப்பட்ட பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட ஜுவல்லரி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேஷுவலாக தான் ஆக்சுவலாக வந்து காட்டியிருந்தேன். அது நிறைய பேர் வந்து இது தப்புக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. இது சில பேர் வந்து இதெல்லாம் காட்டணுமா அவசியமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது நான் வந்து மனசார வந்து சாரி கேட்டுக்கிறேன். இனிமேல் வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கே போட்டுடலாங்க, போட்டிருந்தா இது எப்படி ஹெல்ப் பண்ணும், பழசு தான் ஹெல்ப் பண்ணும். போய் சீக்கிரம் அதை பற்ற வச்சுட்டு வரணும். பேக் வேணுமா? எதுக்கு பால்வாடி போகிறதுக்கா? பால்வாடிக்கு போகிறதுக்குலாம் பேக் வேணுமா? ஆ, டீச்சர் கேட்டாங்களா? டீச்சர் பேக் எடுத்துகிட்டு சொன்னாங்களா? ஆ, டீச்சர் வேற என்னென்ன சொன்னாங்க? நல்லா சாப்பிட சொன்னாங்க. அது சாப்பிட்றியா நீ? சாப்பிட்டீல நேத்து? அவங்க பிள்ளைக்கு பேக் வேணும். பேக் வேணுமா? வேற என்ன வேணும்? பேனா வேணுமா? பால்வாடியா? பால்வாடி வேற கிளம்பு, நேரமாயிரும் உனக்கு. ஏத்தாங்க பால்வாடியில் முட்டை கொடுக்குறாங்களா? முட்டை கொடுத்தாங்களா நேத்து? எப்படி சாப்பிட்ட? அவுக்கும் சாப்பிட்டியா? இறங்க, டீச்சர் பார்க்குறாங்க. வா வா அம்மா வரேன், வா வாமா. பால்வாடி திறந்துட்டாங்க, வா வா. இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. இன்னைக்கு காலையிலேருந்தே ரொம்ப ஒரு லேசியாக போகுதுன்னு சொல்லலாம். லேசின்னு சொல்கிறத தாண்டி ஒரு என்னமோ ஒரு சேடாகவே இருக்க மாதிரியே இன்னைக்கு ஒரு டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா காலையில் மிட் நைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பாப்பா வந்து என் கம்மலை வந்து தூக்கத்தில் வந்து அலறிட்டு ஒரு மாதிரி இப்படின்னு இழுத்துட்டா, அது வந்து வந்துருச்சு. எனக்கு அப்போயே ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. ஸோ நைட்டும் எனக்கு சரியாக தூக்கம் இல்லை. காலைல எழுந்திரிச்சு அப்புறம் இந்த கம்மலை மாற்றிட்டு இந்த டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டான், அவரும் வந்து டியூட்டிக்கு போயிட்டாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஜுவல்ஸ்லாம் கொண்டு போய் வந்து மாமா வந்து இப்போ பேங்க் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அடகு வைக்கிறதுக்காக. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாப்பியஸ்ட்டு ஒரு மூமெண்ட்னே சொல்லலாம். நாங்கள் சொந்தமாக வந்து ஒரு இடம் வாங்க போகிறோம். அந்த இடத்துக்காண்டி எங்களுக்கு காசு இல்லை. ஸோ வந்து அதனால் வந்து அடகு வச்சுட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இன்னும் எவ்வளோ தேவைப்பட போகுது அப்படின்னு சொல்லி தெரில. ஊருக்குள்ளே நம்ம ஊரில் ஒரு 6 சென்ட் இடம், அதை வந்து அப்படியே வாங்க போகிறோம். அதனால் வந்து சரி அமௌண்ட் இல்லை, பத்தலை. அதனால் வந்து இருக்க ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே பெருக்கி எடுத்து போட்டு வீடியோவில் போட்டதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. பார்ப்போம் இன்னொரு எவ்வளோ சீக்கிரத்துக்கு திரும்ப போகிறோம் அப்படின்னு தெரில. திருப்பியில் பார்ப்போம். இதுக்காண்டி தான் இப்போ நான் ஜுவல் வீடியோவுமே எடுத்திருந்தோம். ஏன்னா இந்த அடகு வச்சுருவோம், அதனால் அப்புறம் எடுக்க முடியாது அப்படின்றதுக்காண்டி. இன்றைக்கி அந்த பர்பஸ்க்காக மாமா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்னும் அடுத்த வாரத்துக்குள்ளே நம்ம வந்து அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு அப்படியே ரெஜிஸ்ட்ரேஷன் வைக்கணும். அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். முன்னாடி தான் வந்து ஜுவல் அடகு வச்சுருக்கோம், இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அண்ணா அண்ணா கிச்சானா படிக்குவா? அவ
அவளுக்கு தான் படுது என் மகனி கால் வழி தான் தள்ளிக்கிட்டு இருக்கான கீழே தள்ளி விட்டு. அப்படியாடா? பால்வாடி போயிட்டேன்ட்டியா? வந்தோடனே குளிச்சாச்சு. அங்கே சோறே சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. அதனால் பாப்பாவுக்கு வந்து பீட்ரூட்டு போட்டு ஊட்டி விட்டுட்ருக்கேன். இந்த வா சாப்பிடுவாளான்னு தெரியல. அங்கேயே எல்லாம் திட்டுறாங்க, இந்த பிள்ளை தான் சோறே தின்ன மாட்டேங்குதுன்னு. சிரிச்சுக்க. முழுங்கு பாப்பா, வாயிலே வைக்காத தங்க. பாப்பாவையும் நல்லா ஃப்ரெஷ் ஆக்கி விட்டுட்டு சாப்பாடு வந்து கொஞ்சமாக ஊட்டி விட்டேங்க. கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டா. ஒரு 3 மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் மடிக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. அதை எடுத்து போட்டு மடிச்சுக்கிட்டு இருந்தேன். மாவு சுத்தமாக தீந்துருச்சு. அதனால் மாவையும் ஆட்டிக்கிட்டே வந்து ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த ஆடி மாதம் காற்று சொல்லவே தேவையில்லைங்க. நம்ம என்ன தான் ட்ரெஸ்ஸை வந்து கிளிப்பு போட்டு காய வச்சாலும் வந்து ட்ரெஸ்ஸு வந்து ஒரு மாதிரி காற்றுக்கு சுருண்டுக்கிட்டு அந்த இடம் மட்டும் ஈரமாக இருக்கும். திரும்பி அதை வெயிலில் எடுத்து காய வச்சு எடுத்துகிட்டு வந்து கீழே போட்டு மடிக்கிறக்குள்ளே நம்ம படுற ஊதிய அந்த கடவுளுக்கே வெளிச்சம் அப்படின்ற மாதிரி எல்லா ஹவுஸ் லேடிஸ்க்குமே இருக்கும். அரிசி 3 படி போட்டேன் அப்படின்னா சின்ன டம்ளர்லாம் வந்து 4 டம்ளர் வந்து உளுந்து போட்டுருவேன். ஃபஸ்ட்டு வந்து எப்போயும் அரிசி தான் ஆட்டி எடுத்துருவேன். உளுந்து ரொம்ப நேரம் ஊறி இருந்தால் மட்டும்தான் உளுந்து ஃபஸ்ட்டு போட்டு ஆட்டி எடுப்பேன். எனக்கு என்னோடய ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அத்தை சொன்னது தான். எனக்கும் ஆட்டிட்டேன். அத்தைக்கு வந்து ஒரு டப்பாவில் வந்து மாவு ஊற்றி அப்படியே எடுத்து வச்சுட்டேன். தம்பியுமே அதுக்குள்ளே வந்துட்டாங்க. வந்தோன்னே வந்து அவன் கொஞ்சம் நேரம் வந்து சைக்கிள் ஓட்டி விளாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பிள்ளைங்க கூட வந்து விளையாடுறதுக்காக போயிட்டான். சைக்கிள் ஓட்டணும்னு ஆசை. இந்த ப்ரௌன் ஷீட் போடுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் முன்னாடியே நான் எடுத்தது. வீடியோஸில் இடையில போடுறதுக்கும் மறந்துட்டேன். இந்த ப்ரௌன் ஷீட் போடையில் வந்து நான் படாத பாடுபட்டேங்க. ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு எப்படி போடணும் அப்படின்றதே மறந்தே போச்சு. ப்ரௌன் ஷீட் போடுறதுக்கு மணிகிட்ட தாங்க சொல்லலான் இருந்தேன். அவரை வந்து அவருக்கு வீட்டில் ரெஸ்ட் இருக்கையில் வந்து நானும் வந்து ஞாபகப்படுத்த மறந்துடுறது. அவர் டியூட்டிக்கு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ ப்ரௌன் ஷீட்டே போட்டு தரவே மாட்டேங்கிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை கட்டினா அவர் வந்து என்னை திட்டிகிட்டு இருந்தார். இது ஏன் நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக என்ன மாதிரியும் நிறைய பேர் வந்து ப்ரௌன் ஷீட் போடுறதுக்காக அவங்க வீட்டிலலாம் சண்டை கட்டிக்கலீங்களா என்ன அப்படின்னு சொல்லுங்கள். என்ன மாதிரி டக்குன்னு வந்து ஒரு கன்ஃபியூஸில் இருந்திருக்கலாம்ல, எப்படா போடணும், எங்கன கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசோலேஷனில் இருந்திருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்கள். எனக்கு அட்டை போடுறதுக்கே மறந்து போச்சு. இடுப்பு வேறு வலிக்குது. இன்னும் எத்தனை புக்குக்கு தான் போடணும். இப்போ தாண்டா யூகேஜி படிக்கிறவனுக்கு இத்தனை இதா. ரித்வீனுக்கு வந்து மிட்டம் எக்ஸாம் வரப்போகுதுங்க. ஸோ அந்த ஏபிசிடி வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு சில லெட்டர்ஸ் மட்டும் மிஸ் பண்ணிடுறான், பார்க்காம எழுத தெரில. அதனால் ஒன்ஸ் வந்து எழுதி கொடுத்து அதை பார்த்து எழுது தம்பி அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். பாப்பாவும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு இருந்தா. இந்த விளாக் வந்து கொஞ்சம் சின்ன விளாக் தாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.